சரி, இப்போ பகுதி 4 வாழ்க வளமுடன் பகுதி 4. நான் மறுபடியும் லைனாக எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? உடல் தளர்வு பயிற்சி. ரெண்டாவது என்ன பண்ணோம்? மூச்சு பயிற்சி. மூணாவது என்ன பண்ணோம்? உடற்பயிற்சி. இன்றைக்கி நாலாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தரைப்பயிற்சி. சரிங்களா? இப்போ பாருங்கள், தரைப்பயிற்சி வந்து பாருங்கள், தண்டால், அப்புறம் வந்து சிட்டப்ஸ், அதாவது பஸ்கி. இது ரெண்டுதே நம்மளுடைய மெயினான ஒரு உடற்பயிற்சியில் இது ரெண்டும். அந்த காலத்தில் பைல்வான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போடுவாங்கன்னா அதிகமாக தண்டாலும் பஸ்கியும் தான் போடுவாங்க. சரிங்களா? இந்த பஸ்கியை பற்றி பல சித்தர்கள் கூட சிலம்பத்தில் அந்த வரக்கூடிய அந்த பாடல்களில் இந்த பஸ்கியை பற்றி சில பாடல்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போவோம். நம்ம அவ்வளோலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன அது மட்டும் போதும். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் நாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பண்ண முடியாது. அப்போ எதை ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதை நாம் உருப்படியாக பண்ணாலே போதும். அதனாலேயே வந்து பலன்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். சரிங்களா? நல்லது, நன்றி. இப்போ பாருங்கள், பயிற்சிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தண்டால் பயிற்சி. நான் உங்களுக்கு வந்து ஒரு தண்டால் ஒரு பஸ்கி இந்த ரெண்டு மட்டும்தான் சொல்லி தரப்போது. இது ரெண்டு நீங்கள் எவ்வளோ செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணும். சரிங்களா? சரி, நிற்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம அப்படி உட்காந்துக்கோம். ஒன்று என்ன பண்ணுறோம், நாம் இந்த மாதிரி உட்காந்தாச்சு. சரிங்களா? உட்காந்துட்டு பாருங்கள், இந்த கையை பாருங்கள், அப்படி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய்க்கணும். இந்த பொசிஷனில் அப்படி நின்றுக்கணும். இந்த இடுப்பை வந்து இப்படி விட வேண்டாம், இப்படி மேலே வந்து வச்சுக்கணும். சரியா? மேலே வச்சாச்சா? இப்போ பாருங்கள், பாம்பு மாதிரி நெளிஞ்சு தண்டால் எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ண கையை வந்து இந்த கை முட்டியை மட்டும் கவனிங்க. அப்படி மடக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பாம்பு மாதிரி எந்திரிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படியே இடுப்பை தூக்குறப்ப இதை கொண்டே அப்படி பின்னாடி வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி மறுபடியும் 1 2 அவ்வளோதான். காலத்துக்கு பின்னாடி போட்டு அப்படியே நெளிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ண தவளை பொசிஷனில் இப்போ மறுபடியும் உட்காந்துடும். முடிஞ்சு. 1 நெளிஞ்சாச்சு. 2 போட்டாச்சு. எந்திரிக்கிறேன், உட்காரு. அழகாக நெளிஞ்சு பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள். 1 எந்திரிச்சிட்டேன். 2 இந்த மாதிரி ஒரு 10 பண்ணால் போதும். அப்படி நீங்கள் வாட்டுக்கலாம் செய்ய அழகாக வேக வந்துடும். அப்படி சரியா? இதை மூச்சோட பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. சரிங்களா? போகிறப்ப மூச்சு இழுக்கணும், வரப்போ மூச்சை விடணும். இந்த மாதிரி போட்டால் அப்படியே எந்திரிச்சு வேண்டியதான், முடிஞ்சு. சரிங்களா? இது தண்டால் பயிற்சி. மூச்சு வாங்குது. இது என்ன? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு தண்டால். இந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒன்று செஞ்சாலே பாருங்கள், உங்கள் உடம்புக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும், ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும், ஸ்டெமினா கிடச்சிடும். இந்த 3 சேர்ந்தது இந்த ஒரே ஒரு தண்டால் பயிற்சி. வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க, முடியாதவங்க முயற்சி பண்ணி செய்யுங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள், பஸ்கி. ஒரே ஒரு பஸ்கி தான் சொல்லி தரப்போம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நிற்கிறோம். இதையும் மூச்சோட பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காடுறப்ப காலை வைக்கணும், வைக்கிறணும். எந்திரிக்கிறப்ப நார்மலாக நாம் அப்படி வச்சுக்கணும். இது நீங்கள் கையை நீங்கள் வந்து எப்படி வேணா வச்சுக்கோங்க. இது இப்படி பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம். விஷயம் என்ன அப்படின்னா, முதுகை நேராக வைக்கணும், உட்காடுறப்ப காலை வைக்கணும். அப்படி அவ்வளோ முடிஞ்சு. எந்திரிக்கிறப்ப நேராக வைக்கணும். இது 1 2 3 4 5 கை எப்படி வச்சுக்கலாம், 6 7 இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், 8 9 10 108 போட முடியுதா? போட்டுக்கிட்டே இரு. அவ்வளோதான், பஸ்கி முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 மூச்சோட பண்ணுறியா? பண்ணு. ரொம்ப நல்லது. தேவையான அத்தனை ஆற்றலும் கிடச்சி போயிடும். தண்டால் போடுறப்ப என்னாச்சு, இடுப்புலேருந்து தலை வரையும். பஸ்கி போடுறப்ப என்னாச்சு, இடுப்புலேருந்து கால் வரையும். உடம்புல இல்லை அத்தனை தசைகளையும் நாம் இப்போ இருக்கியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த பயிற்சியில் பாருங்கள், ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஜிம்முக்கு போய் நீங்கள் ஆர்ம்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஃபுல்லாக. ஆனால் இப்போ இதில் வந்து அப்படி கிடையாது. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உடம்புல இருக்க
அத்தனை தசைக்கு நம்ம வந்து வேலை கொடுத்தாச்சு. ரெண்டாவது உடம்புக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது, உடம்புக்குன்னு ஒரு அறிவு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எவ்வளவு வெயிட் வேணும், தெம்பு வேணும், அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது இல்லை வெயிட்டு பத்தாமல் இருக்கிறது, எனக்கு வெயிட் போடணும்னு சொல்கிறது அவங்களும் சொல்கிறேன். நான் வந்து நம்ம உடம்புக்கே தெரியும், இந்த பயிற்சி செய்கிறப்ப உங்கள் உடம்புக்கு தேவையான வெயிட் வந்துடும். வெயிட் அதிகமாக இருக்குன்னா வெயிட் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால் இந்த தண்டாலையும் இந்த பஸ்க்கும் நின்ன இடத்துல நம்ம போட்டு முடிச்சாச்சு. வேறு டிசைனெல்லாம் போட வேணாம், இதை பண்ணாலே போதும். இப்போ இது 4வது எபிசோடு உங்களுக்கு முடிஞ்சு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? உடற்தளவு பயிற்சி. 2வது மூச்சு பயிற்சி. 3வது உடற்பயிற்சி. இன்றைக்கி 4வது தரைப்பயிற்சி. நல்லது. இன்னும் வந்து நம்ம வந்து தியான பயிற்சி, அப்புறம் உணவு எடுத்துக்கக்கூடிய முறை, ஒரு 2 விஷயம் மட்டும் இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.